சார் என்னடா? நாளைக்கு வர மாட்டேங்க சார். ஏன்டா? நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேங்க சார். யாருடா? எனக்கு தான் சார். உனக்கு பொண்ணா? ஆமாங்க சார். எவன்டா குடுக்குறேன்? சார் இப்படி கேக்குறீங்க. இல்லடா, ஓ அறிவுக்கு நம்ம ஊர்லயே பொண்ணு கிடையாது, அதனால தான்டா கேட்டேன். அதான் சார் பக்கத்து ஊர்ல எடுக்கேன். பக்கத்து ஊர்லயா? சரிடா, பக்கத்து ஊருக்கு போற. அறிவுத்தனமா தெளிவா பேசு. எதை பேசினாலும் தெளிவா பேசு. சரியா? பேசி விட்டுறாரா, பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சார் எப்படி கரெக்ட் பண்ணிட்டு வரணும்னு பாருங்க. கட் பண்ணிக்கலாம். தெளிவா பேசணும். ஐயா. டேய், சார் என்னடா பொண்ணு பார்க்க போறேன்ட்டு போனேன், இப்படி இது கையிலையும் தலையிலையும் கட்டு வாங்கிட்டு வந்திருக்க? அந்த கொடுமையா சார் கேக்குறீங்க? ஏடா, என்னடா ஆச்சு? சார் நான் பொண்ணு பார்க்க போனேன்ல. ஆ. அந்த பொண்ணோட அக்கா இருந்ததுங்க சார். சரி எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேங்க சார். சரி, கரெக்டு தான். 2 குழந்தைங்கன்னாங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல, 2 குழந்தை தானே. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேங்க சார். ஏடா லூஸ் போல, இந்த கேள்வி நீ முதல்லயே கேட்டிருந்திருக்கணும்டா. கல்யாணம் ஆயிடுச்சான்னு. அப்படிதான் சார் கேட்டேன். அதுக்கு போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு மாடிச்சாங்க. ஆமாங்க சார். யார்டா கேட்டா? பொண்ணோட தங்கச்சி இருந்ததுங்க சார். சரி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். சரி. இன்னும் ஆகலேன்னாங்க. எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேங்க சார். அதுக்கப்புறம் தான் போட்டு அடிச்சு கையை கால வளர்த்து விட்டாங்க சார். அறிவு இல்லாத குடும்பம் சார். சரி, அவங்க நீ அறிவான ஆளு. நல்ல வேலைடா சாமி, நீங்க வேலை செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லன்னா காரை போட்டு வந்து இங்க அடிப்பாங்கடா சார். போனோடனே எங்க வேலை செய்யறேன்னு கேட்டாங்க. ஆ. நம்ம கம்பெனியோட அட்ரஸ் ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எழுதி கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா. எழுதி கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாங்க. இலே, இவடா சூப்பர் சார். சார் கம்பெனி 2 நாளைக்கு லீவ் விடுறான். ஏன் சார்? இலை இவனை வச்சுட்டு நான் படாத பாடு போடுறேன்டா. போடா போடா 2 நாளைக்கு. நீங்க ஓடுறாங்க.